சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 25/12/2025 வியாழக்கிழமை, மார்கழி மாதம் 10ஆம் நாள், பஞ்சமி திதி இன்று மதியம் 1:43 வரை, அவிட்டம் நட்சத்திரம் இன்று காலை 8:18 வரை, அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல யோக பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது ஒரு பொருளை வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் மிகவும் உயரிய நாளாக அமையும். அதை போலவே அவரவர்களுடைய வாழ்க்கை சம்பவங்களுக்கு, வாழ்க்கை அமைப்பிற்கு தேவையானவர்களுடைய அறிமுகமும் நல்ல விதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வளர்பிறை அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஐயா, கிரகண தோஷத்தில் இருக்கிறாருங்களே ஐயா, ராகுவோடு சேர்ந்திருக்கிறாருன்னா கண்டிப்பாக குருவின் பார்வை அதற்கு நிவர்த்தியாக அமையும் என்பதால் குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் வெற்றியை நோக்கி நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்கும்போது குடும்ப குழப்பங்கள் தீரணும் அப்படிங்கிறதும் ஒரு விதி. அண்ணன் அக்கால் இது வரைக்குமே இருந்து வந்த ஒரு மன அர்த்தம். அக்கா இப்படி செய்ய மாட்டேன்றாங்க, அண்ணன் இப்படி செய்ய மாட்டேன்றாங்க, என்ன இருந்தாலும் நான் தம்பி இல்லையா தங்கச்சி இல்லையா, என்ன அவங்க அரவணைச்சுத்தானே போகணுன்ற மாதிரியாக மூத்தவர்களின் மீது இருந்து வந்த ஒரு மன கலக்கம், அதிருப்தி இதெல்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. எல்லோருக்குமே இன்றைக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்பதனால கொஞ்சம் மனக்கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு. கடந்த சில நாட்களாக, கடந்த சில மாதங்களாக, கடந்த சில வருடங்களாக எனக்கு ஏன் இந்த சோதனைகள் வந்திருக்கிறது, எதனால நான் இப்படி இருக்கிறேன் என்ற மாதிரியாக உங்களுக்குள்ளேயே ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டு தேவையற்றவைகளிலிருந்து விலகி நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மேஷத்திற்கு யோக நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் 10ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் ராகுவின் இணைவோடு இருக்கக்கூடிய சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் மற்றும் உணவு சார்ந்த தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. என்னங்க இந்த ஆர்டர் இப்படி ஆகிப்போச்சு, அந்த ஆர்டர் இப்படி ஆகிப்போச்சு, அதில் ஒரு பிரச்சனை வந்து போச்சு, இதில் ஒரு பிரச்சனை வந்து போச்சு, இந்த கண்ட்ரியை பார்க்கலாமா அந்த கண்ட்ரியை பார்க்கலாமான்ற மாதிரியான குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தொழிலெலாம் அப்படிலாம் ஒன்றும் கெட்டு போகாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா இதை விட தொழில் முன்னேற்றமாக தான் இருக்குன்ற எண்ணங்கள் கண்டிப்பாக வந்துடும். அதே போலவே உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் கிடைக்கணுமே, கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தன்மை ரிஷபராசிக்கார தொழில் முனைவோர், வியாபார பெருமக்கள் அவ்வளவு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மாணவ கண்மணிகளுக்கு வருகின்ற வருடத்தில் 2026ஆம் வருஷம் உங்கள் வருஷம்தான். +2 மார்க்காக இருக்கட்டும், 10th மார்க்காக இருக்கட்டும், அல்லது கல்லூரி படிப்பாக இருக்கட்டும், மிகப்பெரிய அளவில் மாணவ கண்மணிகள் எல்லோருமே பெரிய மார்க், பெரிய ஸ்கோர் பண்ணக்கூடிய ஆரம்ப அமைப்புகள் உருவாகும் சிறப்பு நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 9ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே தெய்வ நம்பிக்கை, தெய்வ தரிசனம், குருமார்களுடைய தரிசனம், ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக பணிகள் செய்யக்கூடிய திரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோக சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. 9ஆம் இடத்துல சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கனால இதுவரைக்கும் இருந்து வந்த பாக்கிய தடைகள் விலகுதுங்க. ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, 5 வருஷம் ஆகப்போகுது, 4 வருஷம் ஆகப்போகுது, ஒரு குழந்தை செல்வம் இல்லை, கண்டிப்பாக இன்னும் 1 மாதத்திற்குள்ளாகவே புனிதமான அந்த கருவுறுதல் மற்றும் ஏதாவது ஒரு மருத்துவ பலிதம் ஏற்படக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. வயதிற்கேற்றாற் போல ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு காடு வாங்க முடியல, ஒரு வண்டி வாங்க முடியலன்ற மாதிரியாக என்ன பொருள் தேவையோ, எது தேவையோ அது அடைய முடியாத நிலைமைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு 10 அல்லது 20 நாட்களுக்குள்ளாகவே அதை அடையக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாளை மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சொல்லக்கூடிய நல்ல மாற்றமுள்ள நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் ராசிநாதன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. அவர் கூடுதலாக ராகுவோடையும் சேர்ந்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் வளர்பிறை அமைப்பில் அவர் இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறனால
பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வராத ஒரு இயல்பான சந்திராஷ்டம நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் சந்திரன் 8ல் மறையும் பொழுது உங்களுக்கு மனசு கொஞ்சம் சரி இருக்காதுன்னு எல்லா மூல நூல்களும் சொல்லுது. அளவாயும் தன்மையோடு இருக்கும்ன்றதுனால ஒரு ஆஸ்லேஷன் சொல்லுவாங்களே, தடுமாற்றமுள்ள நாள்னு சொல்லலாம். இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இவரை பார்க்கலாமா அவரை பார்க்கலாமா, இது சரியா அது சரியான்றதுல ஒரு குழப்பம் வந்துடும்ன்றதுனால வேலையை விடுறது, சொந்த வாழ்க்கை அமைப்புள்ள சில வாழ்க்கையவே மாற்றக்கூடிய சில முடிவுகளை எடுக்கிறது, ஆத்திரப்படாமல் அவசரப்படாமல் எதையும் கொஞ்சம் நிதானமாக கவனித்து முடிவெடுக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சோஷியல் மீடியாவே கதின்னு நிறைய பேர் இப்போ கடகராசிக்காரங்க கிடக்குறீங்க. எப்போ பார்த்தாலும் கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு அந்த ஆப்பு இந்த ஆப்பு அதில் இதில் வாட்ஸ்அப்பில் வர்றது அதில் வர்றதுன்னு இது பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஓடிபி சொல்லு அதை அழுத்து இதை அழுத்துன்றதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய, எதிலும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். மனைவி கணவன் அல்லது அன்புக்குரியவர்களால் செலவுகள் வரக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு. அவங்கவுங்க வயதை கேட்டார்மான ரொம்ப யாருக்கு பிடிச்சமா அவங்களுக்கு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்பு இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. மனைவியால் கணவனுக்கு சந்தோஷம், கணவனால் மனைவிக்கு சந்தோஷம் என்கின்ற அமைப்பை இன்றைக்கு நம்ம சொல்ல முடியும். ஒரு 50-60 வயதுக்கு மேற்பட்ட சிம்மராசிக்காரர்கள், பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தாதவர்களாக இருப்பீர்கள். உண்மையை சொல்லப்போனால் ஒரு 60 வயசு வரைக்கும் பொண்டாட்டி மேலே பாசம் இல்லாமல் இருந்துட்டு 60 வயதிற்கு பிறகு இவரை போல ஒரு மனைவி எனக்கு அமைந்தது வாழ்க்கையில் ஒரு பெரிய பாக்கியம், இறைவன் கொடுத்த வரம் என்றெல்லாம் 60 வயதிற்கு பிறகு அப்படியே மனைவியிடம் பாசத்தை பொழியக்கூடியவர்களாக நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் எல்லாருமே இருப்பீங்க. அவங்களுக்கு ஏற்றாற் போல இன்றைக்கு கணவன் மனைவி உறவு ரொம்ப அணுக்க நிலைமையில நெருக்க நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. ஆரோக்கியம் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். கடன் தொல்லைகள் இருந்தவர்களுக்கு அப்படியே வருமானங்கள் வரக்கூடிய அதற்கான ஆரம்பங்கள் தெரியக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எதிரி கூட நண்பனாக வரக்கூடிய அமைப்புகள் இன்னைக்கு உண்டுங்க. உண்மையிலேயே சமூகத்தில் எது எது எப்படிப்பட்ட மாற்றங்கள்ல இருக்கும்னு சொல்ல முடியாது. அதே போல் யாருடைய மனசு எப்படி மாறும்ன்றதும் சொல்ல முடியாதுன்றது இன்னைக்கு நடக்க போகிற சம்பவங்களை வச்சே கன்னிராசிக்காரர்கள் உணர்ந்துக்குவீங்க. இவர் நமக்கு ஆகாதவர், இவர் நமக்கு ஆகாதவர், இவர்கிட்ட போகவே கூடாதுன்னு நினச்சா யார் ஒருத்தர் ஆகாதவர் நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அவர்கிட்ட தான் நம்ம போக வேண்டிய சூழ்நிலை நம்ம நினச்சதை விட இவர் தேடி வந்துட்டாரே, வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன நினச்சோமோ அதை ரெட்டிப்பு மடங்காக நல்ல விதமாக பிடிக்காத நிலையில் இருந்த ஒருவர் அப்படியே உங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எதிர்ப்புகளை அப்படியே ஃபூன்னு ஊதக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சமாளிக்கக்கூடிய திறமைகள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வருங்க. அதுவும் மல்டி லெவலில் நேஷனல் கம்பெனின்னு சொல்லுவோம் இல்லையா, பன்னாட்டு கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 5, 9ஆம் இடங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கு. 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது, 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது என்பது அவர்கள் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்டிருப்பது என்பதும் பெரிய அளவில் நன்மைகளை செய்யக்கூடிய ஒன்று. தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்களோ ஏது இருக்கிறாங்களோ இந்த கவலைகள்லாம் இன்றைக்கி தீரக்கூடிய அளவிற்கு நல்ல நியூஸ் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. வடக்கு திசை வடமேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வருமானம் வரக்கூடிய அமைப்பு இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. பிள்ளைக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, வரப்போகிற பொண்ணு வரப்போகிற மாப்பிள்ளை எல்லாத்தையும் தட்டி தட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மனசில் என்ன வச்சுருக்கிறாங்கன்றதே தெரிய மாட்டேங்குது. தோளுக்கு மிஞ்சினவங்கள நம்ம கை நீட்டி அடிக்கவும் முடியல, திட்டவும் முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியலையே என்கின்ற மாதிரியான குழப்ப நிலைமையில் இருக்கக்கூடிய பெற்றோர்களான துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே குழந்தைகளிடமிருந்து மன நிறைவான செய்திகள், சம்மதங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. எதிலும் ஒரு பொறுமை தேவை என்பதை அப்படியே மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சுப நாளாகவும் கெடுதல்கள் எதுவுமே நடக்காத நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நாளான இன்று துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4, 8, 12ஆம் பாவகங்கள் சுப நிலைமையில் இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வருமானத்துக்காக அங்கே போகலாமா இங்கே போகலாமா, பெங்களூர் போகலாமா, தூத்துக்குடியை விட்டு கிளம்பி அப்படியே மெட்ராஸுக்கு போயிடலாமான்ட்டு இருக்கிற இடத்திலிருந்து தூர போகலாமா என்பதை யோசிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க.
பூர்வீகத்தை விட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியே ஒரு முடிவெல்லாம் இன்றைக்கி பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்கள் எடுப்பீங்க. என்னதான் இருந்தாலும் கிராமத்தில் இவ்வளோ தான் நம்மளுடைய அமைப்பு, ரெஸ்ட்ரிக்டடு தான். நம்ம கொஞ்சம் நகரத்திற்கு போனாலோ அல்லது வேறு மாநிலத்திற்கு போனாலோ வேறு நாட்டிற்கு போனாலோ தான் நமக்கு நல்ல சம்பளம், நல்ல வருமானம், உழைச்சி நம்ம திருப்ப பூர்வீகத்துக்கு நிம்மதியாக செட்டில் ஆகலான்ற மாதிரியாக இன்றைக்கு இருக்கின்ற இடத்தை விட்டு வெளியே போகலாம் என்கின்ற எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. முயற்சி செஞ்சால் போருமா, எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்ற மே மாதத்திற்குள்ளாகவே அது நடக்கக்கூடிய அமைப்புகள் பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவரவருடைய தசாபுக்தி அமைப்புகள், பிறந்த ஜாதக அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல கண்டிப்பாக நடக்கும். ஆக எதிலும் ஒரு திருப்தி இருக்கக்கூடிய, முயற்சிகள் பலிக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வலுக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு தம்பி தங்கைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி இருக்கே, தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகலையே, கல்யாணம் பண்ணி கொடுத்த தங்கச்சி இப்படி இருக்கே, தம்பி கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாரு, தம்பிக்கு கொஞ்சம் படிப்பு அப்படி இப்படி இருக்கிறது, அவரையே அரியர்ஸாக வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, எப்போத்தான் அவரும் வாழ்க்கையை உணர்வாரன்னு தெரியலேன்ற மாதிரியாக பொறுப்புள்ள அண்ணன் அக்கால்களாக இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் நிறைவான திருப்பங்கள், தம்பி தங்கைகளுடைய மனமாற்றங்கள் தெரியக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு புகழ் கிடைக்கக்கூடிய, பேர் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஏண்டா ஆஃபீஸுக்கு போகணுன்னு இருந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி ஆஃபீஸில் உங்களை அப்படியே ஓரளவிற்கு பாராட்டக்கூடிய அளவிற்கு ஏதேனும் ஒரு செயற்கரிய செயல்னு சொல்லுவோம் இல்லையா, இவராக இப்படி செஞ்சார் என்கின்ற மாதிரியாக மற்றவர்கள் உங்களின் மீது மதிப்பு மிக்க பார்வையை வீசக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்குங்க. தன்னை விட அந்தஸ்து, பதவி, பணம் போன்றவைகளில் உயர்ந்தவர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். பணம் எதில் கிடைக்கும்? வேலை செஞ்சால் கிடைக்கும், தொழில் பண்ணால் கிடைக்கும், வியாபாரம் பண்ணால் கிடைக்கும், விவசாயம் பண்ணால் கிடைக்கும். அடப்போங்க சார், விவசாயம் பண்ணி என்னைக்கு சார் காசை கண்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட பரவாயில்லைங்க, செய்தொழில் அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய எளிய நிலையில் அன்றாடம் பிழைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு நல்ல மாற்றங்கள் தெரியக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு சாலையோரம் ஒரே ஒரு சின்ன பெட்டி கடை வச்சுருக்கிறேன், ஒரு சின்ன உணவு கடை வச்சுருக்கிறேன், இந்த மாதிரியாக வச்சுருக்கிறேன், அன்றாடம் விற்று பிழைக்கக்கூடிய ஒரு காய்கறி, பூ, பழம் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறேன். இந்த மாதிரியான எளிய நிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இன்று முதல் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்களும் கொஞ்சம் ஓரளவிற்கு நல்ல வசதியாக மாறக்கூடிய அமைப்புகள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். 2026 வருஷம் உங்கள் வருஷம்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய யோக நாளுங்க மகரத்திற்கு இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே வளர்பிறை சந்திரன் ராகுவோடு இணைந்திருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. ஒரு ஏற்கனவே ஒரு இடத்துல பேரை கெடுத்துக்கிட்டோம், கௌரவம் இழந்து போச்சு, வாக்கு பலிதம் இல்லை, சொல்ல நம்மளால காப்பாற்ற முடியல, இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு கொஞ்சம் கலக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் எந்த இடத்துல பேர் போனதாக நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலையே பேரை திரும்ப மீட்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நட்புகள், உறவுகள் கை கொடுக்கக்கூடிய அமைப்போல் இப்போது உண்டு. கடந்த 3 வருஷமாகவே ஃப்ரெண்ட்ஷிப்பில் சரியில்லைங்க, அவரை நம்பினேன் இவரை காலவாரி விட்டார், இவரை நம்பினேன் அவர் காலவாரி விட்டுட்டார் என்கின்ற மாதிரியாக ஆளும் தெரியாமல் காலை விட்டு கொஞ்சம் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து வெளியே வருவதற்கான, மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. காலையிலேருந்தே மனசு கொஞ்சம் புத்துணர்ச்சியோடு இருக்குங்க. மனசு சொல்கிறத கேட்டவன் யாருமே கண்டிப்பாக கெட்டுப்போனதில்லை என்பதன் அடிப்படையில் கும்பராசிக்காரர்களுக்கு பலவீனங்கள் எல்லாம் பலமாக மாறக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அட என்ன சார், செலவுனாலே கையில் ஏற்கனவே காசை காணோம், இப்போ வேறு செலவுன்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, செலவுகள் இருக்கும், ஆனால் அதற்கேற்ற வருமானங்களும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா, அடிக்கடி பயணங்கள் செய்யக்கூடிய அமைப்போல் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. மத்தியானம் சாப்பாட்டை கட்டிக்கிட்டு வந்துட்டு வெளியே வந்துட்டேன், கையிலேயே சாப்பாடு இருக்குது, எங்கே வச்சு சாப்பிட்றதுன்னே தெரில, ரோட்லேயே நின்றுக்கிட்டு சாப்பிட முடியும், ஒரு இடத்துல அக்கடான உட்கார்ந்தோம்னா தானங்க சாப்பிட முடியுன்ற மாதிரியாக உழைத்த களைப்பு தெரியாத வண்ணமே உழைப்புன்னு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் அல்லது பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு கிளியர்
ஒரு விசா கிடைக்குதுங்க, பாஸ்போர்ட் இப்போ தாங்க வந்திருக்குன்ற மாதிரியாக வெளிநாட்டு பயணத்திற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். தமிழ்நாட்டை விட்டு தாண்டி, பிறந்த இடத்தை விட்டு தாண்டி வெளியே இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கின்ற இடங்களில் நன்மைகள் நடக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். நேற்றைய ஜோதிட விளக்கத்தில் செல்வாக்கு மிக்கவன் எப்படி இருப்பான், சூரியன் செவ்வாய் வளர்த்தவன் செல்வாக்கு மிக்கவனா என்பதை பார்த்துட்ட நிலைமையில இன்றைக்கு சொல்வாக்கு என்று சொல்லப்படக்கூடிய வாக்கு பலிதம், வாக்கினால பிழைக்கக்கூடியவர்கள். ஐயா, குரு புதன் 2 பேருமே சேர்ந்திருந்தாங்கன்னா, நல்லா வலுத்திருந்தாங்கன்னா, குருவும் புதனும் ஜாதகத்தில் வலுத்திருக்கிறவன் சொல்வாக்கு மிக்கவன், நல்ல விதமாக நல்ல வாக்கு பலிதம் உள்ளவன், அவங்ககிட்ட பேசுறது அல்ல அவர் பேச்சின் மூலமாகவே நல்ல விதமாக இருப்பாரே அப்படின்றத அதே நேயர் எழுப்பியிருக்கிறார். உண்மையை சொல்ல போனால் சொல்வாக்கு என்பது அந்த குரு புதன் சம்பந்தப்பட்டது என்றாலும் கூட 2ஆம் பாவகம் சம்பந்தப்பட்டது. எவர் ஒருவருக்கு 2 10ஆம் பாவகங்களோடு இந்த குருவோ புதனோ சம்பந்தப்பட்டிருக்கிறாங்கன்னா, டீச்சிங் லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, சொல்வாக்குன்னா என்னங்க, பேசுறது தானங்க. பேசுறதன் மூலமாக யார் ஒருவருக்கு வருமானம் வரும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டிருப்பார், 10ஆம் இடத்தோடு புதன் தொடர்பு கொண்டிருப்பார். 10ஆம் இடத்தோடு புதன் தொடர்பு கொண்டிருப்பவர்கள் கல்வி நிலையங்களை நடத்துபவர்களாக இருப்பார்கள். ஆகவே ஒருவருக்கு நல் வாக்கு வர வேண்டும், நல்வாக்கு நாயகன் என்று அவர் புகழப்பட வேண்டும் என்றால் 2ஆம் பாவகத்தோடு குருவும் புதனும் தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையில் பேசி பிழைக்கக்கூடிய துறைகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உயரிய துறையான ஆசிரிய பணி மற்றும் வழக்கறிஞர்கள் துறைகள், மார்க்கெட்டிங் துறை, சேல்ஸில் பார்த்தீங்கன்னா சில பேர் இணைக்க பேசி எப்படியாவது ஒரு பொருளை வித்துருவாங்க இல்லையா. இவர்கள் எல்லோருக்குமே இந்த 2ஆம் இடத்தோடு குருவும் புதனும் தொடர்பு கொண்டிருக்கின்ற அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்க. இதே நேரத்தில் இன்னொன்னையும் பார்க்கணும், அடுத்தவர்களுக்கு அட்வைஸ் சொல்லி ஒரு நல்ல வழிகாட்டி அதன் மூலமாக ஒரு உயரிய நிலையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. மந்திரின்னு சொல்லலாம், மனைவியே மந்திரியாக இருப்பார்னா சில சொலவடைகள்லாம் இருக்கு இல்லையா. மனைவிக்கு 2 10ஆம் இடங்கள் வலுத்திருந்தாலே கணவனை நல்ல விதமாக கொண்டு போகக்கூடிய தன்மைகள், அதாவது மனைவி தான் எனக்கு எல்லாமே, மனைவி தான் எனக்கு நல்ல விதமான ஐடியாக்கள் கொடுக்குறாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் ஒருவருக்கு நல்ல ஆலோசனை சொல்பவர்களை பார்த்தீர்களே ஆனால் அவருக்கு 2ஆம் இடத்திலேயோ 10ஆம் இடத்திலேயோ குரு புதன் தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். அவர் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லி தவறான வழியில் இப்படி போகாதீங்க, இது உங்களுக்கு சரியான அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருப்பார். இப்போ ஷேர் மார்க்கெட்டு பாருங்கள், சில பேர் அவங்க ஷேர் மார்க்கெட்டில் பெரிய அளவில் அவங்களுக்கு பணம்லாம் வராது. ஆனால் மற்றவர்களுக்கு அந்த ஷேர் மார்க்கெட்டு டிப்ஸுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ பாருங்கள், இந்த ஷேரை வாங்குங்க, இது இப்போ டப்புன்னு இப்படி ஆகும், இது இப்படி ஆகும். தங்கம் பாருங்கள், இன்றைக்கி அப்படியே ஏறிக்கிட்டே போகுது. ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அதை கால்குலேட் பண்ணி தங்கத்தை முன்னாடியே வாங்கி அப்படியே வச்சு தங்கத்தில் முதலீடு பண்ணி அதுலேயும் பெரிய ஆளாக வந்துட்டாங்க. இப்போ இந்த தங்கம் சார்ந்த விஷயங்கள்னாலே அதில் இங்கே குரு தாங்க வந்துடுவார். 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டு இருக்கின்ற அமைப்பில் உங்களுக்கு தங்கம் பெரிய அளவில் கை கொடுக்குங்க. ஆகவே எல்லா நிலைகள்லையும் முன்னரே யூகிக்கக்கூடிய சில நிலைமைகளை அப்படியே யூகித்து மற்றவர்களுக்கும் அதை சொல்லி தான் மட்டும் வைத்து கொள்ளாமல், தங்க விலை ஏறப்போது, இந்த ஷேர் ஏறப்போது பாருங்க, இந்த என்னுடைய வாக்கு சொல்லு பலிக்கும், எதுக்கும் தயாராக இருங்கன்னு சொல்கிற மாதிரி இவங்க சொல்கிறதையும் இவர் சொல்லக்கூடிய அமைப்பின் அடிப்படையில் சிலர் நம்பி கண்டிப்பாக அதில் முதலீடு செய்து அல்லது அவருடைய வார்த்தையை பின்பற்றி பெரிய லாபங்க. உண்மையிலே அடுத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க, இவர் சொன்னது கரெக்டாக இருந்ததுங்க, எனக்கு இவர் இதை செய்யணும்னு சொன்னார், அதை நான் செஞ்சேன், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒருவர் அடுத்தவருக்கு நல்ல சொல் சொல்லி வாக்குப்பளிதம் ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு நற்பெயரை ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாலே குருவும் புதனும் வாக்குஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடத்துல வலிமையாக இருக்கணும். பொதுவாகவே குரு 2ஆம் இடத்துல இருந்தால் 10ஆம் இடத்தை பார்த்துருவார். புதன் 2ஆம் இடத்துல இருந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய 8ஆம் இடத்தை பார்ப்பார். ஆகவே அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள், வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய விஷயங்கள், மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அறிவுரை சொல்லக்கூடிய அமைப்புகள், கன்சல்டேஷன் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான கன்சல்டேஷன் சொல்லி அதன் மூலமாக நல்ல வாடிக்கையாளர்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சொல்வாக்கு மிக்கவர்கள் எல்லோருடைய ஜாதகத்திலையும் குருவும் புதனும் லக்னாதிபதி வலுத்து குரு புதன் 2 10ஆம் இடங்களோடு இருப்பவர்களாக இருப்பார்கள் என்பது தாங்க உண்மைங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோ
வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.